ரவட்டனவா ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறது. ரவட்டனவான் என்னது? ஏமாத்துறது. ஆமா அவ ரவட்டனவா, அவங்க என்ன ஏமாத்துறாங்க, அவங்க என்ன ஏமாத்துறாங்க. மாவ ரவட்டனவா, அவங்க என்ன ஏமாத்துறாங்க. மாவ ரவட்டனவா. ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறதுக்கு நாங்க ரவட்டனவான்னு பயன்படுத்தி கொள்றது. சரி, ஒரு 3 விஷயத்தை சொல்லித்தரேன். ஒன்று நிசா. நிசா நிசாண்டா பக்கத்து வீட்டு பொம்பளை கிடையாது. நிசாண்டா யாருன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். நிசாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க யாரு தெரியுமா? நிசாவுடைய தங்கச்சி ஹிந்தா. விளங்கிட்டா? ஹிந்தா. இப்போ எக்கண்டு ஒன்று படிச்சு தர போறேன். எக்கண்டா என்ன? ஒன்று. நிசாண்டா பக்கத்து வீட்டு பிள்ளை, ஹிந்தாண்டா அந்த பிள்ளையோட தங்கச்சி. அப்போ இந்த பிள்ளையால தான் எல்லா பிரச்சனையும். விளங்கிட்டா? இந்த பிள்ளையால. யாரால? இந்த பிள்ளையால. அப்போ இந்த நிசாவை ஆளன்னு எடுத்துக்கொள்ளுங்க. தங்கச்சியும் அதே மாதிரி தான். அப்ப அவளாலையும் அந்த பிரச்சனை தான். 2 பேருக்கும் ஆளன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எக்கண்டு சொன்னால் இந்த இத்தைன்னு பயன்படுத்தணும். இத்தை. அத்தையா? அது என்னது? என்னத்தை என்று நான் சொல்றேன். சரியா? சரி. ரவட்டனவா. ரவட்டனவான்னு சொன்னா ஏமாத்துறது. ரவட்டன நிசா ஏமாத்துறதால, ரவட்டன ஹிந்தா ஏமாத்துறதால, ரவட்டனேக்க ஏமாத்துறத, ரவட்டனேக்க நவத்தன்ன ஏமாத்துறது நிப்பாட்டுங்க. மினிசு ரவட்டனேக்க நவத்தன்ன, மனிதர்களை ஏமாத்துறத நிப்பாட்டுங்க. மினிசு ரவட்டனேக்க நவத்தன்ன. அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க? 5 கிலோ அரிசி பேக்கையும் தந்துட்டு 5000 ரூபாய் காசு தந்து எனக்கு ஓட் போடுங்க, நான் ரோட் போடுவேன். எனக்கு நீங்க ஓட் போடுங்க, நான் உங்களுக்கு ரோட் போடுவேன். எனக்கு நீங்க ஓட் போடுங்க, நான் டாய்லெட் கட்டி தருவேன். எனக்கு நீங்க ஓட் போடுங்க, நான் வீடு கட்டி தருவேன். எதையுமே செய்ய மாட்டாங்க. நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏமாத்திரத்தை நிப்பாட்டுங்க. ரவட்டனேக்க நவத்தன். ஏகொல்லு ரவட்டன நிசா. அவர்கள் ஏமாத்துறதால அப்படி ரெவட்டனவா நாங்கள் ஏமாறுகிறோம். அப்ப நிசா படிச்சிருக்கிறீங்க, ஹிந்தா எக்க படிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் ஏற்கனவே உள்ள பாடத்துல படிச்சிருக்கீங்க. நீங்க யாராவது ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்களா இருந்தா 0777484456 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி நீங்களும் ஸ்போக்கன் சிங்கள கிளாஸ்ல இணைஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை பாடசாலை மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு இவங்க 3 பேருக்கும் ஒரு வகுப்பு இருக்குது. 9, 10, 11 இவங்க 3 வகுப்பினருக்கும் ஒரு வகுப்பு இருக்குது. அவங்களுக்கு எளிமையான முறையில் படிப்பிப்பேன். படிப்பிச்சால் அவங்க இலகுவான முறையில் சிங்களத்தை தெரிஞ்சு கொள்வாங்க. வாசிக்கும் போது அவங்களுக்கு என்னென்னு புரிஞ்சு கொள்ற அளவுக்கு தெளிவான முறையில் கருத்தை நான் விளங்கப்படுத்துவேன். ஸ்கூல்ல படிப்பிக்கிற மாதிரி கிடையாது. இது வித்தியாசமான படிப்பு. நல்லா இருக்கும். ஸ்கூல்ல விளங்குறதை விட அதிகமாக விளங்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு நான் தெளிவுபடுத்துவேன். விரும்பினால் 0777484456 இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீடைல்ஸ் தெரிஞ்சு கொள்ளுங்க. மற்றும் ஒரு காலையில சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சேலூரான பைபவன். நீங்க சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா எதிர்வரும் 23ஆம் தேதி கிளாஸ் ஆரம்பமாகுது. இப்பவே திரையில தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.